ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பின் நகர அதிர்விலிருந்து கடற்கரையின் அமைதிக்குள் செல்லும் ஒரு அழகான ரயில் பயணம்தான் இந்த காணொளி. இது நீல நிற கடலின் ஓரம் ஓடிச் செல்லும் ஒரு கனவு பாதை. ஒவ்வொரு திருப்பத்திலும் அலைகள் வரவேற்க காற்றின் மென்மையான தொடுதலில் மனம் சுகமாகிறது. கொழும்பிலிருந்து அலுத்கம வரை கடற்கரை வழியாக பயணிக்கும் இந்த ரயில் இயற்கையின் அழகை கண்முன்னே விரித்து காட்டும் ஒரு சினிமா அனுபவம் போல விரிகிறது. இந்த பயணத்தில் கடலின் முடிவில்லா நீளம், மணற்கரையின் சுத்தம் மற்றும் வழியிலுள்ள சிறிய கிராமங்களின் இயல்பு எல்லாமே ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை உருவாக்கி விடுகிறது. ரயிலின் ஜன்னலில் இருந்து பார்த்தால் ஒரு பக்க நீலக்கடல், மறுபக்கம் பசுமை நிலம். இந்த இரட்டை அழகு எவரையும் மயக்கிவிடும் வல்லமை வாய்ந்தது. இந்த காணொளியில் அந்த அழகை முழுமையாக உங்களுடன் பகிர இருக்கிறேன். ஆகவேதான் இந்த கடற்கரை ரயில் பயணத்தை என்னுடன் சேர்த்து அனுபவிக்க உங்களையும் அன்புடன் அழைக்கிறேன். கொழும்பிலிருந்து பெந்தோட்ட வரை செல்லும் ரயில் பாதை என்பது ஸ்ரீலங்கா ரயில்வேஸின் தெற்கு கடற்கரையின் கோஸ்டல் லைன் பகுதியின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இதன் வரலாறு இலங்கையின் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்துடன் நேரடியாக தொடர்புபடுகிறது. 1864 பிரிட்டிஷ் அரசு இலங்கையில் ரயில்வே அமைப்பை ஆரம்பித்தது. முதலில் கொழும்பு முதல் கண்டி வரை உள்ள உள்நாட்டு தேயிலை மற்றும் கோப்பி போக்குவரத்துக்காக இது தொடங்கப்பட்டது. பின்னர் கடற்கரையின் பகுதிகளை இணைக்கும் இத்திட்டம் உருவானது. 1877 தொடக்கம் 1895 காலத்தில் கொழும்பு நகரத்தில் இருந்து தெற்கே உள்ள கடற்கரை நகரங்களை இணைக்கும் ரயில் பாதை படிப்படியாக கட்டப்பட்டது. இந்த பாதை கொழும்பு ஃபோர்ட், பானந்துர, களுத்துர, அலுத்கம, பெந்தோட்ட வழியாக விரிவடைந்தது. பெந்தோட்ட பகுதி என்பது அந்த காலத்தில் தேங்காய், மீன் மற்றும் உள்ளூர் விவசாய பொருட்கள் ஏற்றுமதிக்கான முக்கிய இடமாக இருந்திருக்கிறது. பெந்தோட்ட ரயில் நிலையம் கோஸ்டல் லைனின் முக்கிய நிறுத்தங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இது பின்னர் சுற்றுலா வளர்ச்சியுடன் மிகவும் பிரபலமான இடமாக மாறியது. இன்று இது இலங்கையின் கடற்கரை சுற்றுலா பயணிகளுக்கான முக்கியமான நுழைவாயிலாக அமைந்திருக்கிறது. இந்த ரயில் பாதை இலங்கையின் தெற்கு கடற்கரை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பு செய்தது. இப்போது கூட கொழும்பு மற்றும் தெற்கு நகரங்களுக்கு இடையிலான முக்கிய போக்குவரத்து வழியாக இது இருக்கிறது. இந்த கடற்கரை ரயில் பாதையில் பல்வகைப்பட்டவர்களும் பயணிக்கின்றனர். இது ஒரு சாதாரண போக்குவரத்து வழி மட்டுமல்ல, ஒரு முக்கியமான சுற்றுலா போக்குவரத்து பாதையாகவும் செயல்படுகிறது. ஸ்ரீலங்கா ரயில்வேஸ் இந்த பாதையை இயக்குவதால் இதில் பயணிக்கும் பயணிகள் கலவையான சமூகங்களாக காணப்படுகிறார்கள். பானந்துர, களுத்துர, அலுத்கம போன்ற இடங்களில் இருந்து கொழும்பு நகரத்திற்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள், அலுவலக பணியாளர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களால் காலை மாலை நேரங்களில் மிகவும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஐரோப்பா, ஆசியா, மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் உலகின் அழகான கடற்கரை ரயில் பயணம் என்று புகழ் பெற்றதால் இதை அனுபவிக்க வருகிறார்கள்.
ஜன்னல் இருக்கைகளில் அமர்ந்து கடல் காட்சிகளை படம் எடுப்பது மிகவும் பிரபலமாக இருக்கிறது. குறிப்பாக கொழும்பு வெந்தோட்ட பகுதி மிகவும் எல்லோராலும் விரும்பப்படுகிறது. இலங்கையின் உள்ளூர் குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் குழுக்கள் கூட வெந்தோட்ட மற்றும் அருகிலுள்ள கடற்கரைகளுக்கு விடுமுறைக்காக செல்கிறார்கள். வார இறுதிகளில் அதிகமாக காணப்படும் இவர்கள் மீன், பழம், காய்கறி போன்றவற்றை கொண்டு செல்லும் சிறிய வர்த்தகர்கள், கிராமப்புறங்களில் இருந்து கொழும்பு சந்தைக்கு பொருட்களை கொண்டு செல்லும் பயணிகள் என சிறிய அளவிலான வணிக போக்குவரத்தும் இங்கே நடக்கிறது. களுத்துற, அளுத்கம போன்ற நிலையங்களில் பயணிகள் பெரிய அளவில் ஏறி இறங்குகிறார்கள். கடற்கரை காட்சி காரணமாக பயணம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. அதனால் பலர் வழக்கமான ரயில் போல் அல்லாமல் ஒரு அனுபவமாக இதனை நினைக்கிறார்கள். ஒரே ரயிலில் அதிகமாக உள்ளூர் மக்களும் வெளிநாட்டு பயணிகளும் கலந்து பயணிக்கும் பாதை இது மாத்திரம்தான். இந்த கடற்கரை ரயில் பாதை இலங்கையின் மிக முக்கியமான பாதைகளில் ஒன்றாக விளங்குகிறது. இது ஸ்ரீலங்கா ரயில்வேஸ் நிர்வகிக்கும் கோஸ்டல் லைன் பகுதியாகும். கொழும்பு ஃபோர்ட் இந்த பாதையின் முக்கிய தொடக்க நிலையமாக இருப்பதோடு இலங்கையின் மிகப்பெரிய ரயில் நிலையமாகவும் விளங்குகிறது. அதிக பயணிகளுடன் அதிக ரயில்கள் இயக்கப்படும் இந்த இடம் பம்பலப்பிட்டிய வெள்ளவத்த கொழும்பு நகரின் கடற்கரை பகுதியாகும். வேலைக்கு செல்லும் பயணிகள் இங்கு அதிகமாக வந்து செல்கிறார்கள். மொரட்டுவ என்பது ஒரு சிறந்த தொழிற்சாலை நகரமாகும். தினசரி அதிகமான பணியாளர்கள் இங்கு வேலைக்கு வந்து செல்கிறார்கள். பானந்துர கொழும்புக்கு அருகில் உள்ள பெரிய புறநகரமாகும். தினசரி பயணிகள் அதிகமாக இங்கே காணப்படுகிறார்கள். களுத்துற மிகவும் முக்கியமான கடற்கரை நகரமாக விளங்குகிறது. களுகங்கை ஆற்றுப்பாலம் அருகில் அமைந்துள்ள இது இங்கும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்வதனை காண முடிகிறது. வேறுபல மீன்பிடி மற்றும் சுற்றுலா நகரம் வெளிநாட்டு பயணிகள் அதிகம் நிறைந்து காணப்படும் இடமாக விளங்குகிறது. அளுத்கம என்ற நிலையம் வெந்தோட்ட சுற்றுலா பகுதிக்கான நுழைவாயில், ஆற்று பாலங்கள் மற்றும் அழகான இயற்கை காட்சிகள் கொண்ட இடமாக விளங்குகிறது. வெந்தோட்ட பிரபலமான கடற்கரை சுற்றுலா நகரம் மாத்திரமன்றி வெந்தோட்டை ஆறு மற்றும் கடல் சேரும் அழகான இடமாக இருக்கிறது. இந்த கடற்கரை ரயில் பாதை கடலுக்கு மிக அருகில் இருப்பதால் பராமரிப்பு மிகவும் முக்கியமானது. ரயில் தண்டவாளங்கள் அடிக்கடி சோதிக்கப்படுகின்றன. உப்பு காற்றினால் ஏற்படும் துருப்பிடிப்பு சரி செய்யப்படுகிறது. கற்கள் அடுக்கு சீரமைப்பு செய்யப்படுகிறது. கடல் அலைகளால் பாதை சேதமடையாமல் தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் மற்றும் மண்ணரிப்பு கண்காணிக்கப்படுகிறது. நிலைய கட்டடங்கள் பழுது பார்க்கப்படுகின்றன. விளக்குகள், அறிவிப்பு பலகைகள் சரி செய்யப்படுகின்றன. பயணிகள் பாதுகாப்பு மேம்படுத்தப்படுகிறது. பாதுகாப்பு, பராமரிப்பு, சிக்னல் அமைப்புகள் சரிபார்க்கப்படுகின்றன. ரயில் கடக்கும் வீதிகள் கண்காணிக்கப்படுகின்றன. இந்த பாதை கடலுக்கு அருகில் இருப்பதால் அதிக அழகு, அதிக பராமரிப்பு தேவைப்படும் பாதையாகும். சுற்றுலா காரணமாக தொடர்ந்து இது மேம்படுத்தப்படுகிறது.
கொழும்பு முதல் வெந்தோட்டை வரை செல்லும் கடற்கரை ரயில் பாதை உட்பட முழு இலங்கை ரயில்வே அமைப்பும் அரசின் முக்கிய போக்குவரத்து துறையாக செயல்படுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பல்வேறு நிலைகளில் பணியாற்றுகின்றனர். இலங்கை ரயில்வேயில் சுமார் 12,000 முதல் 15,000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நிரந்தர ஊழியர்கள், தற்கால ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள் என பிரிக்கப்பட்டுள்ளனர். ரயில்வே இயக்கம், பராமரிப்பு, நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு போன்ற அனைத்து துறைகளிலும் இவர்கள் பணியாற்றுகின்றனர். இயக்க பிரிவு, நிலைய அதிபர், ரயில் கட்டுப்பாட்டாளர், ரயில் காவலர், பயணச்சீட்டு பரிசோதகர், ரயில் ஓட்டுநர் என இந்த பிரிவு ரயில்களின் இயக்கம் மற்றும் பயணிகள் மேலாண்மைக்கு பொறுப்பாக இருக்கிறது. தண்டவாள பராமரிப்பாளர், சிக்னல் தொழில்நுட்பவியலாளர்கள், மின் தொழிலாளர்கள், இயந்திர பொறியியலாளர்கள், ரயில் வேலைப்பாடு தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த பிரிவு ரயில் பாதை சிக்கல் மற்றும் ரயில் வாகனங்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பை கவனிக்கிறது. நிர்வாக பிரிவில் எழுத்தர்கள், கணக்காளர், மனிதவள அதிகாரிகள், திட்டமிடும் அதிகாரி என இவர்கள் அலுவலக நிர்வாகம் மற்றும் நிர்வாக முடிவுகளுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். ரயில்வே ஊழியர்களின் சம்பளம் அரசு தரவரிசை அடிப்படையில் வழங்கப்படுகிறது. ஆரம்ப நிலை பணியாளர்கள், உதவியாளர் மற்றும் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் 30,000 தொடக்கம் 45,000 ரூபாய் வரையிலும் பெற்றுக்கொள்கிறார்கள். டிக்கெட் பரிசோதகர்களுக்கு 40,000 தொடக்கம் 60,000 ரூபாய் வரையிலும், நடுத்தர நிலைய அதிபர்களுக்கு 60,000 தொடக்கம் 1,20,000 ரூபாய் வரையிலும், ரயில் காவலர்களுக்கு 50,000 தொடக்கம் 90,000 ரூபாய் வரையிலும், தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு 55,000 தொடக்கம் 1,00,000 ரூபாய் வரையிலும், ரயில் ஓட்டுநர்களுக்கு 80,000 தொடக்கம் 1,50,000 ரூபாய் வரையிலும், மூத்த பொறியியலாளர்களுக்கு 1,20,000 தொடக்கம் 2,00,000 ரூபாய் வரையிலும், உயர் நிர்வாக அதிகாரிகளுக்கு 90,000 தொடக்கம் 1,80,000 ரூபாய் வரையிலும், துறை தலைவருக்கு 1,50,000 ரூபாய் தொடக்கம் 2,50,000 ரூபாய் வரையிலும் வழங்கப்படுகின்றன. கூடுதல் நன்மைகளாக ரயில்வே ஊழியர்களுக்கு அரசு துறையின் கீழ் பல வசதிகள் வழங்கப்படுகின்றன. ஓய்வூதிய வசதி, இலவச அல்லது சலுகை பயண வசதி, மருத்துவ வசதி, கூடுதல் நேர ஊதியம் என அவை தொடர்கின்றன. இலங்கை ரயில்வே ஒரு பெரிய அரசு போக்குவரத்து அமைப்பாகும். இதில்
வேலை வாய்ப்பு பல்வேறு நிலைகளில் கிடைக்கிறது. சம்பளம் தனியார் துறையை விட சில நேரங்களில் குறைவாக இருந்தாலும் வேலை நிலைத்த தன்மை மற்றும் அரசு நன்மைகள் காரணமாக இதில் மிகவும் மதிப்புள்ள பணியாக இது கருதப்பட்டு வருகிறது. கொழும்பு கடற்கரை ரயில் பாதை ஸ்ரீலங்கா ரயில்வேஸ் நிர்வகிக்கும் முக்கியமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து வழியாக இருந்தாலும் சில நேரங்களில் பயணிகள் பாதிக்கப்படும் சிறிய அளவிலான குற்றச் செயல்களும் நடைபெறத்தான் செய்கின்றன. இவை பெரும்பாலும் கூட்ட நெரிசல் மற்றும் திறந்த நிலைய சூழல்களில் ஏற்படுகின்றன. பயணிகள் பாதிக்கப்படும் முக்கிய குற்றச் செயல்கள் திருட்டுக்கள் தான். கூட்டமான ரயில்களில் குறிப்பாக கொழும்பு பகுதியில் பணப்பை, கைபேசி திருட்டு, பையில் இருந்த பொருட்கள் மெதுவாக எடுக்கப்படும் சம்பவங்கள் நீண்டு கொண்டு இருக்கின்றன. சுற்றுலா பயணிகள் அதிகமாக இதில் இலக்காக்கப்படுகிறார்கள். நிலையங்களில் கவனிக்காமல் வைக்கப்படும் பைகள் இறங்கும் நேரத்தில் எடுத்துச் செல்லப்படுவது தொடர்கிறது. குறிப்பாக பானந்துர, களுத்துற போன்ற கூட்டமான நிலையங்களில் கவனம் தேவையாக இருக்கிறது. சிலர் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் ஏற முயற்சிப்பதும் அதிக கூட்டம் காரணமாக தள்ளுமுள்ளு ஏற்படுவதால் சில நேரங்களில் விபத்து அபாயமும் ஏற்படுகிறது. குறைந்த அளவில் டிக்கெட் மோசடி அல்லது தவறான பயன்பாடும் நடந்து விடுகிறது. இது பெரும்பாலும் நிலைய கட்டுப்பாட்டில் கண்டறியப்படுகிறது. இரவு நேரங்களில் சில நிலையங்களில் பாதுகாப்பு குறைபாடு காணப்படுகிறது. பாதுகாப்பு விதிமுறை மீறி ரயில் கதவுகள் திறந்தவாறு பயணம் செய்தல், தண்டவாளத்தை தவறாக கடத்தல், நிலையங்களில் அவசரமாக ஏறுதல் இறங்குதல் இவை இலங்கையில் குற்றம் இல்லாவிடினும் அதிகமான பயண அபாயங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. பயணிகளுக்கான எளிய பாதுகாப்பு அறிவுரையும் வழங்கப்பட்டு வருகிறது. பையை முன்புறமாக வைத்துக் கொள்வது, மதிப்புள்ள பொருட்களை காட்டாமல் வைத்திருப்பது, கூட்ட நேரங்களில் கவனமாக இருப்பது முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது. இந்த கடற்கரை ரயில் பாதை பொதுவாக பாதுகாப்பானதாக இருந்தாலும் அதிக கூட்டம் மற்றும் சுற்றுலா காரணமாக சில சிறிய குற்றச் செயல்கள் நடைபெற்று விடுகிறது. சரியான விழிப்புணர்வுடன் பயணம் செய்தால் இந்த பாதை மிகவும் அழகான மற்றும் பாதுகாப்பான அனுபவமாக அமைந்துவிடக்கூடும். கொழும்பு செல்லும் கடற்கரை ரயில் பாதை பொதுவாக பாதுகாப்பான பயணம் என்றே கருதப்படுகிறது. ஆனால்
சில சூழ்நிலைகளில் கவனம் தேவைப்படும் அம்சங்களும் இருக்கின்றன. இலங்கை ரயில்வே அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளபடியால் ரயில்கள் நிரந்தர அட்டவணைப்படி இயக்கப்படுகின்றன. காவல்துறை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகளின் கண்காணிப்பில் பெரும்பாலான பயணிகள் உள்ளதால் பாதுகாப்பாக பயணம் செய்கிறார்கள். இந்த கடற்கரை ரயில் பயணம் பொதுவாக மிகவும் பாதுகாப்பானதும் நம்பகமானதும் ஆகும். ஆனால் உலகின் பல பொது போக்குவரத்து முறைகளைப் போலவே கூட்ட நெரிசல் மற்றும் சிறிய திருட்டு அபாயங்களை கவனமாக கையாள வேண்டி இருக்கிறது. சரியான முன்னெச்சரிக்கையுடன் பயணம் செய்தால் இது இலங்கையின் மிக அழகான மற்றும் பாதுகாப்பான ரயில் அனுபவங்களில் ஒன்றாக இருக்கும். இந்த ரயில் பாதையில் முக்கியமான சவாலாக இருப்பது மழைக்காலத்தில் ஏற்படும் தாமதமாகும். சில பகுதிகளில் சிக்னல் பழைய அமைப்பு கொண்டுள்ளதால் மேலும் அது தாமதமாகிறது. கூட்ட நெரிசல் காரணமாக இயக்க நேரம் பாதிக்கப்படலாம். இருந்தாலும் இது நடுத்தர நிலையில் உள்ள நல்ல செயல்பாட்டு ரயில் பாதைதான். கொழும்பு முதல் பெந்தோட்ட வரை உள்ள கடற்கரை ரயில் பாதையில் எந்த பகுதிகள் பழையவை, எந்த பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டவை என்பதை தெளிவாக பார்ப்போம். இந்த பாதை ஸ்ரீலங்கா ரயில்வேஸ் நிர்வகிப்பதால் பகுதிகளின் நிலை பராமரிப்பு அளவுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. கொழும்பு மொரட்டுவ புதுப்பிக்கப்பட்ட பகுதி மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் பகுதியாகும். சமீப ஆண்டுகளில் தண்டவாளங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது முழு பாதையில் மிகவும் மேம்பட்ட பகுதியாகும். மொரட்டுவ பானந்துர களுத்துற பாதைகள் இரண்டும் கட்டான் கலந்த நிலையில் காணப்படுகின்றன. சில பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டவை, சில பழையவை. அடிக்கடி சரளை கற்களை புதுப்பித்தல், தடச்சீரமைப்பு திருத்தம் நடைபெறுகிறது. களுத்துறை பாலம் அருகில் கூடுதல் பராமரிப்பு அவசியம். களுத்துற பேருவல அலுத்கம கடற்கரைக்கு மிகவும் அருகில் உள்ள பகுதியாக இருப்பதால் அதிகமான உப்புக்காற்று தாக்கம் கொண்டவை. சில தண்டவாளங்கள் பழையவை, ஆனால் மாற்றும் பணிகள் நடக்கின்றன. அலுத்கம பெந்தோட்ட சில பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டாலும் முழுமையாக இல்லை. இந்த பகுதியில் வேகம் குறைவாக பயணிக்கிறது. Vroom, vroom, it's a car. Choo choo, it's a train. Bounce, bounce, it's a ball. Hello, hello, it's a doll. கொழும்பிலிருந்து தெற்கே நீளும் இலங்கையின் கடற்கரை ரயில் பாதை ஒரு சாதாரண போக்குவரத்து வழிமுறை அல்ல. அது கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை சுழற்சியையே வடிவமைக்கும் உயிர் நரம்பாக திகழ்கிறது. கொழும்பு கோட்டை முதல் காலி மாத்தறை வழியாக தெற்கின் பல கிராமங்கள் மற்றும் நகரங்களை இணைக்கும் இந்த ரயில் பாதை கடலோர வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுடனும் இணைந்து இயங்குகிறது. காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் இருந்து இரவு மறையும் வரை இந்த பாதையில் ஓடும் ரயில்கள் ஆயிரக்கணக்கான மக்களின் கனவுகளையும் அவர்களின் உழைப்பையும் அவர்களின் வாழ்வாதார போராட்டங்களையும் சுமந்து செல்கின்றன. இந்த கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்களின் முக்கிய தொழில் மீன்பிடிதான். தலைமுறைகள் கடந்து கடலை நம்பி வாழ்ந்த இம்மக்கள் அதிகாலை நேரங்களில் கடலுக்கு சென்று மாலையில் மீன்பிடி தொகுப்புடன் திரும்புகின்றனர். அவர்கள் பிடிக்கும் மீன்கள் மற்றும் பிற கடல் உணவுப் பொருட்கள் இந்த ரயில் பாதையின் மூலம் வேகமாக நகரங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இதனால் மீனவர்கள் தங்கள் பொருட்களை விரைவாக சந்தைக்கு கொண்டு சென்று நல்ல விலைக்கு விற்று வாய்ப்பை பெற்றுவிடுகின்றனர். இதுவே அவர்களின் வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் நேரடியாக மேம்படுத்துகிறது.
அதே நேரத்தில் இந்த கடற்கரை பகுதிகள் சுற்றுலா வளர்ச்சிக்கும் முக்கிய மையங்களாக இருக்கின்றன. மிரிசா, கிக்கடுவ, காலி போன்ற இடங்கள் உலகம் முழுவதில் இருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. கடற்கரை அழகு, நீர் விளையாட்டுக்கள், கலாச்சார மரபுகள் ஆகியவை இந்த பகுதிகளின் சிறப்புகளாகும். ரயில் பாதை இந்த இடங்களை எளிதில் அடைய உதவுவதால் சுற்றுலா வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. சுற்றுலா வளர்ச்சியுடன் ஹோட்டல்கள், உணவகங்கள், வழிகாட்டி சேவைகள் மற்றும் கைத்தொழில் விற்பனைகள் போன்ற பல்வேறு வேலைவாய்ப்புகளை இவை உருவாக்கி விடுகின்றன. இதன் மூலம் உள்ளூர் மக்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடைகிறது. மேலும் கடற்கரை பகுதிகளில் சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலர்மீன் தயாரிப்பு, கடல் உணவு பதப்படுத்தல், கைத்தொழில் பொருட்கள் தயாரித்தல் போன்றவற்றில் பெண்கள் அதிகமாக ஈடுபடுகின்றனர். இத்தகைய சிறு தொழில்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதோடு பெண்களின் பொருளாதார சுயநிலையையும் வலுப்படுத்துகின்றன. ரயில் பாதை இந்த பொருட்களை நகர சந்தைகளுக்கு கொண்டு செல்ல உதவுவதால் சிறு தொழில்களின் வளர்ச்சிக்கும் இது ஆதரவளிக்கிறது. வாழ்வாதார நிலையை பொறுத்தவரை இந்த ரயில் பாதை மக்களின் நாளாந்த வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடற்கரை கிராமங்களில் பலர் வசித்தாலும் கொழும்பு போன்ற நகரங்களுக்கு வேலைக்காக தினசரி பயணம் செய்கின்றனர். இதனால் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை சேவைகளை எளிதில் அணுகும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதுவே சமூக முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. ஆனால் இந்த முன்னேற்றத்துடன் சில சவால்களும் இணைந்துள்ளன. மீனவர் சமூகங்களில் இன்னும் குறைந்த வருமானம், கடல் வளங்களின் குறைதல், இயற்கை பேரிடர்களின் தாக்கம், காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகள் நிலவுகின்றன. குறிப்பாக சுனாமி போன்ற பேரழிவுகள் இந்த பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றன. இதனால் பல குடும்பங்கள் இன்னும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றன. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த கடற்கரை பகுதிகள் இலங்கையின் நீல பொருளாதாரம் எனப்படும் கடல்சார் பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமாக இருக்கின்றன. மீன்பிடி, சுற்றுலா, சிறு தொழில்கள் ஆகியவை இந்த பகுதிகளின் பொருளாதார அடித்தளமாக விளங்குகின்றன. ரயில் பாதை இந்த அனைத்து துறைகளையும் இணைத்து பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது. இது மக்கள் மற்றும் பொருட்களின் சுதந்திரமான இயக்கத்தை உறுதி செய்து நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து விடுகிறது. சமூக ரீதியாகவும் இந்த ரயில் பாதை பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. கிராம மக்கள் நகர வாழ்க்கையை அறிந்து கொள்கிறார்கள். கல்வி வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பங்கு உயர்கிறது. புதிய தொழில்கள் உருவாகின்றன. இதனால் சமூக அமைப்பில் ஒரு புதிய பரிணாமம் உருவாகி விடுகிறது. எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும்போது இந்த கடற்கரை பகுதிகள் பல வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டிருக்கின்றன. நிலையான மீன்பிடி முறைகள், சுற்றுலா பாதுகாப்பு, சுற்றுலா கட்டுப்பாடு, சிறு தொழில் மேம்பாடு போன்றவை முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. சரியான திட்டமிடலுடன் இந்த வளங்களை பயன்படுத்தினால் இந்த பகுதிகள் மேலும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்துவிடக்கூடும். முடிவாக, கொழும்பிலிருந்து தெற்கே செல்லும் கடற்கரை ரயில் பாதை கடற்கரை மக்களின் வாழ்க்கையின் அங்கமாக மட்டுமல்ல, அது அவர்களின் நம்பிக்கைகளையும் எதிர்காலத்தையும் தாங்கி நிற்கும் உயிரோட்டமாகும். அது தொழிலையும் வாழ்வாதாரத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக விளங்குகிறது. அதே சமயம் அந்த வளர்ச்சியின் நடுவே இருக்கும் சவால்களையும் நினைவூட்டுகிறது. இந்த இரு அம்சங்களின் சமநிலையில் தான் அந்த கடற்கரை சமூகங்களின் உண்மையான வளர்ச்சி மறைந்து கிடக்கிறது.
நகரின் பரபரப்பை மெதுவாக பின்னால் விட்டுவிட்டு பெந்தோட்டை நோக்கி செல்லும் இந்த கடற்கரை ரயிலில் நான் ஏறிய தருணம் இன்னும் மனதில் தெளிவாக இருக்கிறது. ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியது. ஆரம்பத்தில் கட்டடங்கள், மக்கள் கூட்டம், நகரத்தின் ஓசை என அந்த உலகம் என்னை சுற்றி இருந்தது. ஆனால் சில நிமிடங்களில் அந்த காட்சி மாறத் தொடங்கியது. நகரத்தின் இரைச்சல் மங்கிக் கொண்டே போக அதன் இடத்தை கடலின் அமைதியான சத்தம் எடுத்துக்கொண்டது. ஜன்னல் வழியாக பார்த்தேன். ஒரு பக்கம் முடிவில்லாத நீல கடல் அலைகள் மெதுவாக கரையை தொடும் அந்த ஓசை மனதை ஏதோ ஒரு அறியாத அமைதிக்குள் இழுத்துச் சென்றது. மற்றொரு பக்கம் பச்சை நிறத்தில் நிறைந்த தென்னை மரங்கள், சிறிய வீடுகள், சிரித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகள் என அந்த வாழ்க்கை எவ்வளவு எளிமையானது என்று நினைக்க வைத்தது. பானந்தூர கடந்த போது ரயிலில் கூட்டம் கொஞ்சம் குறைந்து விட்டது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இருந்து வந்த தம்பதியினர் சிரித்தபடி பேசத் தொடங்கினார்கள். அந்த சிறிய உரையாடல் கூட இந்த பயணத்தை இன்னும் நெருக்கமாக மாற்றியது. அந்நியர்கள் கூட இங்கே அந்நியர்களாக தோன்றவில்லை. களுத்துறை அருகே வந்தபோது ஆறு கடலை சந்திக்கும் காட்சி கண்களை பிடித்து இழுத்தது. அந்த இடத்தில் ஒரு சில நொடிகள் நான் பேசவே முடியவில்லை. இயற்கை இவ்வளவு அழகாக இருக்குமா என்ற வியப்பு மட்டுமே இருந்தது. பயணம் தொடர்ந்தது. காற்று முகத்தில் மோதியது. அந்த காற்றில் கடலின் உவர்ப்பு இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சுதந்திரத்தின் மனமும் கலந்து இருந்தது. இன்றைய தினம் வாழ்க்கையின் வேகம் குறைந்தது போல உணர்ந்தேன். எதையும் விரைவாக அடைய வேண்டிய அவசரம் எனக்கு இல்லை. அந்த தருணத்தை அனுபவிப்பதே முக்கியம் என்ற உணர்வு மட்டும் மிஞ்சி இருந்தது. அலுத்கம கடந்த போது பயணம் ஒரு முடிவை நோக்கி செல்வதை உணர்ந்தேன். ஆனால் மனதில் ஒரு வித்தியாசமான அமைதி உருவாகி இருந்தது. இந்த சில மணி நேர பயணம் ஒரு நீண்ட ஓய்வை போல இருந்தது. இறுதியாக பெந்தோட்ட வந்தடைந்த போது நான் வந்தது ஒரு இடத்திற்கே அல்ல, ஒரு அனுபவத்திற்குள் நுழைந்தது போல அது தென்பட்டது. இந்த பயணம் ஒரு சாதாரண இடமாற்றம் மட்டுமல்ல, இது நகர வாழ்க்கையில் இருந்து இயற்கைக்குள் செல்லும் ஒரு மாற்றமாகும். சிந்தனைகளை மெதுவாக அமைதிப்படுத்தும் ஒரு அனுபவமாகும். மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு இணைப்பை உணர்த்தும் ஒரு தருணமாகும். இந்த கடற்கரை ரயில் பயணம் நினைவில் நிற்கும் ஒரு அழகான அனுபவமாக மட்டுமில்லாமல் மனதுக்கு ஒரு சிறிய ஓய்வாகவும் மாறுகிறது. சில பயணங்கள் இலக்கை அடைவதற்காக அல்ல, அந்த பயணமே ஒரு கதையாக மாறுவதற்காகத்தான். Portami via, oh bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao del partigiano. Portami via, che mi sento di